வணக்கம் நண்பர்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து மாருதி சுசுக்கியோட சூப்பர் கேரி அப்படின்ற வண்டி மார்க்கெட்டில் இப்போ இருக்குது. இந்த வண்டி பெரிய அளவில் சேல்ஸில் ரீச் ஆகலை. அது ஏன், அந்த வண்டி பற்றி ஒரு சின்ன ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை நம்மளாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது மாருதி சுசுக்கியோட சூப்பர் கேரி அப்படின்ற ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அந்த வண்டி இன்னும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகலை. ஏன் அப்படின்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. அதை தான் நம்ம பேச போகிறோம். 1.2 லிட்டர், அதாவது 1200 சிசி அட்வான்ஸ்டு கே சீரியஸு விவிடி இன்ஜின். இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 1200 சிசி இன்ஜின் யாருக்கிட்டையுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு வண்டியை இவங்க லான்ச் பண்ணி, அதாவது பெட்ரோல் சிஎன்ஜியில் 30 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி உள்ள ஒரு வண்டி இதுக்கு வந்து டெஃப்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வண்டியை பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினை லான்ச் பண்ணி ஏன் இவங்களால் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ரீச் பண்ண முடியல அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரணமாக பார்க்க போனோம்னா, நம்ம வந்து இந்த வண்டி முதல்ல டீசல் வேரியண்ட்டில் இல்லை அப்படின்றது தான். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற எல்லாருமே முதல் சாய்ஸாக ஃபஸ்ட்டு வந்து டீசல் வண்டியை தான் சூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அதனுடைய மைலேஜ், ரெண்டாவது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அதனுடைய அவைலபிலிட்டி, எங்கே போனாலும் டீசல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து சிஎன்ஜியும் பெட்ரோல்லையும் வண்டியை லான்ச் பண்ணாங்க. அதனால் பெரிய லெவலில் இந்த வண்டி ரீச் பண்ண முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து மாருதியிலேருந்து வந்தது ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. கார் மேனுஃபேக்சரர் ஒரு நல்ல கமர்ஷியல் வெஹிக்கிளை கொடுப்பாங்களா அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகமாகவே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. மாருதின்றது கார் தான், அது வந்து ஒரு லோடு வண்டிக்கு செட் ஆகுமா அப்படின்றது இப்போ வரைக்குமே எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் இவங்களுடைய ரொம்ப புவரான சர்வீஸ் நெட்வொர்க்கும் ஒரு காரணம். மாருதி கார்களை இவங்க நல்ல அளவில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வண்டிகளை பெரிய அளவில் இன்னும் சேல்ஸும் பண்ணல, அவங்க சர்வீஸும் பெருசாக பண்ணி தரல. இவங்க செப்பரேட்டாக தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிளுக்குன்னு தனியாகவே ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அது ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்குமோ என்னமோ. இவங்க வந்து ஈக்கோ இந்த மாதிரி காரில் சர்வீஸ் பண்ணுற இடத்துலையே தான் இந்த வண்டி இவங்க இன்னும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சர்வீஸ் கூட இன்னும் கஸ்டமர் மத்தியில் ஒரு திருப்திகரமாக இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ஒரு முக்கியமான காரணம். ஃப்ரண்ட்டில் வந்து இவங்க மேக்பர்சன் ஸ்டட், அதாவது காருங்களுக்கு வரக்கூடிய சஸ்பென்ஷனு முதல்ல மஹிந்திரா மேக்ஸிமம் லான்ச் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் தான் கொடுத்தாங்க. தோஸ்து கூட லான்ச் பண்ணும்போது ஆரம்பத்தில் இந்த சஸ்பென்ஷன் தான் கொடுத்தாங்க. மாருதி கேரியும் அதுதான் கொடுத்துருக்காங்க. அந்த மஹிந்திராவும் தோஸ்தும் உடனடியாக கொஞ்சம் உஷார் ஐட்டம் சஸ்பென்ஷன் எடுத்துகிட்டு 4 வீலுக்குமே வந்து உங்களுக்கு லீவ் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வண்டி ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கு. இவங்க வந்து திரும்பவும் காரில் இருக்க மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்டட்டும் ரியரில் வந்து லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து லோடு வண்டிகளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுனால நிறைய பேர் இந்த வண்டி இன்னமும் லைக் பண்ணல. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, ஒரு டாடா ஏஸுக்கோ ஒரு மஹிந்திரா பொலிரோ இல்லை மேக்ஸிமோ இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஸ்த் படா தோஸ்த் இந்த வண்டிகளுக்கெல்லாம் நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்பகுதியிலும் சரி ஓரளவுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் கிடைக்குது. அது அந்த வண்டியோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். ஆனால் மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கோட ஸ்பேர்ஸ் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. அவங்களுடைய டீலர் பாயிண்ட் சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் ஸ்பேர்ஸ் இப்போ வாங்க முடியும். இப்போவும் கூட வண்டி எடுத்து 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சும் இன்னும் நிறைய கஸ்டமர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஒரு மாருதி கேரியோட ஆயில் ஃபில்ட்ரு, ஒரு சைடு மிரர் எங்கேயுமே வெளியில் கிடைக்கல அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இவங்க வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு தனியாக ஒரு சேல்ஸ் பாயிண்ட்டு இல்லை வந்து ஒரு ஸ்பேர்ஸு ரீட்டெய்லர் மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் கொடுத்து இவங்க பிக்கப் பண்ணாங்கன்னா இன்னும் கூட ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் கம்பெனியில் போயிட்டு வண்டி வெயிட் பண்ணி நின்று இவங்க பில் போட்டு அந்த ஸ்பேர்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வெளில வரதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அது வந்து கஸ்டமர் லைக் பண்ணுறதில்ல. சின்ன கடைகளில் இதோட ஸ்பேர்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி வகையில் நிறைய என்கொயரி நம்ம கடைக்கு கூட வருது. ஆனால் இதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து பெரிய அளவில் கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வண்டியை வந்து இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாமலே விட்டாங்க. இப்போது டாடா ஏஸ் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் மெகா ஏஸ், சூப்பர் ஏஸ், இன்ட்ரா, V10, V30 அப்படி வந்துச்சு. தோஸ்த் பார்த்திங்கன்னா தோஸ்து ப்ளஸ் படா தோஸ்த் அந்த மாதிரி வந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமோ சூப்பரோன்னு வந்து அதுக்கப்புறம் இப்போ வீரோன்னு வந்துடுச்சு. அந்தந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அந்தந்த வண்டிகளை வந்து
அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் மாருதி கேரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி இன்னும் டெவலப் பண்ணவே இல்லை, அப்டேட் பண்ணவே இல்லை. அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த வண்டி அப்படியே இருக்குது. அதே பேலோடு, அந்த 770 கிலோ பேலோடு உள்ள வண்டி அப்படியே இருக்குது. இந்த கேரிக்கு அப்புறம் அடுத்த ஒரு வண்டி ஒரு 1.2 கேஜி இல்லை ஒரு 1.5 கேஜி 1500 கிலோ ஏற்றுற மாதிரி ஒரு வண்டியை கொடுத்து ஒரு பொலிரோ மாதிரியோ ஒரு படா தோஸ்த் மாதிரியோ ஒரு இன்ட்ரா மாதிரியோ பிக்கப் ஆகாமல் பெரிய வண்டியை மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கூட இந்த வண்டி நல்லா மார்க்கெட்டில் பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கும். அதை இவங்க பண்ணல. அது ஏன்னு தெரியல. ஒரு வேளை பெட்ரோல் சிஎன்ஜியில் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்றதுனால மாருதி நினச்சி அதுவும் பண்ணாமல் இருந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாமே தாண்டி இந்த வண்டியில் ஒரு சில குறிப்பிட்ட சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது 1200 சிசி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினு. இவங்க தான் முதல்ல அதை பண்ணாங்க. அப்புறம் இந்த வண்டிக்கு டெஃப் ஆயில் தேவையில்லை. அதோட ஒரு முக்கியமான காரணம் சிஎன்ஜியில் பை ஃபியூல் அப்படின்றத முதல்ல மாருதி கேரியில் தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். பை ஃபியூல் அப்படின்னா இப்போ சிஎன்ஜி டேங்க் இருக்கும், கூடவே உங்களுக்கு ஒரு 5 லிட்டர்லையோ இல்லை 6 லிட்டர்லையோ ஒரு 3 லிட்டர்லையோ ஒரு பெட்ரோல் டேங்க் கொடுத்து, இப்போது சிஎன்ஜி காலியாக போகுது இல்லை கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் அந்த பெட்ரோல் மூலமாக நீங்கள் சிஎன்ஜி ஸ்டேஷன் போகிற வரைக்கும் அந்த பெட்ரோல் மூலமாக அந்த வண்டியை நீங்கள் மூவ் பண்ண முடியும். எமர்ஜென்சிக்காக சிஎன்ஜி வண்டியில் இருக்கும், நீங்கள் பெட்ரோல் ஆப்ஷனும் அந்த வண்டியில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு 50லேருந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் அந்த பெட்ரோல்லே போகலாம். அந்த வண்டி ஒரு ஹைவேஸ்லேயோ ஒரு ஷார்ட் ரோட்லேயோ அந்த மாதிரி ஒரு பை ஃபியூல் வண்டியை முதல்ல இவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சிஎன்ஜி வண்டியிலையும் டாட்டாவிலையும் சரி அசோக் லேலண்ட் எல்லா வண்டிலையுமே இந்த பை ஃபியூல் மெத்தடை எல்லாருமே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பட்டன் மூலமாக நீங்கள் சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலுக்கு மாறிக்கலாம். எமர்ஜென்சியான கொஞ்சம் தூரத்தை நீங்கள் பெட்ரோல் ஸ்டேஷன் வரைக்கும் சிஎன்ஜி போகிற தூரம் வரைக்கும் அந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோல்லே. அது முதல்ல மாருதியில் தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷனு. நல்ல ஒரு இந்த பாடி ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும், குவாலிட்டி. கேபினோட இன்டீரியர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. கேபிள் டைப் ஆப்ரேட்டட் கியர்லாம் கொடுத்தாங்க இவங்க. ரொம்ப ஸ்மூத்தான கியர், காரில் வர மாதிரி கியர் என்கேஜ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு கேபிள் டைப்பு கியர்லாம் கொடுத்தாங்க. நிறைய மாடர்ன் ஃபீச்சர்லாம் இவங்க கொடுத்தாங்க. சஸ்பென்ஷன் கூட ஃப்ரண்ட் கேபினுக்கு நல்லாயிருக்கும். பட் லோடு வச்சும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த மாதிரி நிறைய மாடர்ன் ஃபீச்சர்லாம் கொடுத்தாலும் கூட இவங்க வண்டியை அப்டேட் பண்ணாதனாலும், டீசல் வேரியண்ட்டில் வண்டி வராதனாலும், இதோடைய ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி சரியாக இல்லாதனாலும், சர்வீஸ் நெட்வொர்க்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது அப்படின்றதுனாலும், ஏன்னா கிராமப்புறங்களில் இதோட சர்வீஸ் நெட்வொர்க்கு ரொம்ப புவர். இதுபோல் சில காரணங்களால் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் மேக்ஃபர்சன் கொடுத்தனால இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.